நான் வேற அம்மா வீட்டுக்கு போறேன்னு வேற சொன்னா என்ன சொல்ல போறாங்கன்னு வேற தெரியலையே. அப்பா இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து உக்காந்தாதான்ப்பா காலில் என்னன்னு தெரியல, ரொம்ப வலியா வலிக்குது. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும், சத்துக்கு இது குறைஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும். மருமவளே, ஏ மருமவளே, சீதா, காதே கேட்க மாட்டேங்குது இந்த பிள்ளைக்கு. என்னதான் பண்றானே தெரிய மாட்டேங்குது. வேணும்னு பண்றாளா இல்ல நெசமாவே காது கேட்கலையான்னு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. ஐயோ, மாமியார் வந்துருச்சே. இவகிட்ட கத்தி கத்தி காப்பி வாங்கி குடிக்கிறதுக்கு நம்மளே வச்சு குடிச்சிடலாம் போல இருக்கு. தூங்கிட்டு இருந்தியா? இல்ல, உக்காந்துட்டு இருந்தேன். எம்புட்டு நேரம் சீதா சீதா மருமலை மருமலைன்னு கூப்பிடுற, காதுலயே உழுக மாட்டேங்குது. இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? சின்னவன் என்ன வீட்டுக்கு வரலையா? கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காள, இன்னும் வரல. இவ ஒருத்தி கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப்பிங் கிளாஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கா. சரி போ, தாகமா இருக்கு, ஒரு காப்பி கீப்பி வை. இந்த மாமியாருங்கெல்லாம் நம்ம இல்லைன்னா மட்டும் எல்லா வேலையும் வீட்டுல செய்யறாங்க. மருமகன் ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் அப்படி என்னதான் வரும்னு தெரியல, எல்லா வேலையும் நம்மளையே வாங்குவாங்க. இவ காப்பி கொண்டு வரதுக்குள்ள நமக்கு ஒரு தூக்கமே தூங்கி எந்திரிச்சிருவோம் போல இருக்கே. அம்மா, என்னையா சீக்கிரமா வந்துட்டு இன்னைக்கு? சீதா தாம்மா போன் பண்ணி வர சொன்னா, முக்கியமான விஷயம்னு அதான் வந்தேன். என்ன சீதா, என்னாச்சு? என்ன விஷயம்? இன்னாங்க காப்பி. என்னமோ முக்கியமான விஷயம் வர சொன்னீங்களாம்ல, என்ன விஷயம்? என்ன சீதா? உள்ள வாங்க மாமா. என்ன விஷயம்னு கேக்குற, வாய தொடர்ந்து சொல்றலான்னு பாரு. இவளுக வண்டவாளெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாளுக போல இருக்கு. வண்டவாளத்தை வெளியே சொன்னேன்னு வச்சுக்க, தண்டவாளம் ஏறிடும். இவளுகளோட குப்பையை கிளறுனா கூவமே கொப்பளிக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. வாய கிண்டி என் வாயிலே வர வச்சிருவாளுக போல இருக்குது. என்ன விஷயம் சீதா? அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு வா, இங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வர. மாமா, எங்க அம்மாவுக்கு கால்ல கட்டு போட்டுருந்தாங்கல்ல, இப்ப காலே எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்களாங்க. ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? எப்படி இருக்காங்க? இப்ப கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களாமா. நம்ம அங்க இருக்கும்போது நல்லா தானே இருந்தாங்க. எங்க அம்மா கால் வலியோட தான் நம்ம அங்க இருக்கோம்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துருக்காங்க. இப்ப ரொம்ப உடம்பு முடியலையாங்க. டாக்டர் காலெல்லாம் எடுக்கணும்னு சொல்லவும் வீட்ல இப்ப கட்டு போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. வீட்ல வேலை செய்ய வைக்கலாம் ஆள் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்கங்க. நம்ம வேணா அங்க போய் இருக்கலாமா? நம்ம போய் அங்க இருக்கிறதா? என்ன சீதா பேசிட்டு இருக்க? இல்லங்க, பாவங்க. எங்க அப்பா தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டி பார்ப்பாங்களா, வீட்ல அம்மாவுக்கு சமைச்சு கொடுப்பாங்களா, அம்மாவை நிக்கவே கூடாதுன்றாங்களாமா. என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. அதான் நம்ம போய் அங்க இருக்கலாமா? சீதா, புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இப்பதான் நம்ம வந்தோம், நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அங்க இருந்து வேலைக்கு போங்கங்க. புரிஞ்சுதான் பேசுறியா என்னன்னே எனக்கு தெரியல. மாப்பிள்ள எப்படி போய் மாமியார் வீட்டுல இருக்கிறது? அதெல்லாம் சரியா வராது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நம்ம வேணா அத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்கலாம். என்ன சொல்ற? ஆமா, உங்க அம்மா அப்படியே எங்க வீட்ல இருந்து வந்தா மட்டும் அப்படியே பாத்துருவாங்க. எங்க வீட்ல உள்ளவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம அங்க போய் இருக்கலாமான்னு. சரி இரு, நான் அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன். ஆமா, உங்க அம்மா கிட்ட கேட்டா உங்க அம்மா வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீங்களே போறோம்னு சொல்லுங்களே. இங்க பாரு, வீட்டுல இருக்க பெரியவங்கள மதிச்சு நடக்கணும். அவங்களோட மதிப்பை நம்ம குறைக்க கூடாது, சரியா? எங்க அம்மா கிட்ட நாங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் கலந்து பேசிதான் எடுப்போம். உனக்கு வேணும்னா நீ அமைதியா இரு, இல்லையா நீ போறனா கிளம்பி போ. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இங்க பாரு சீதா, நான் சொல்றது இதுதான். எனக்கு என் குடும்பமும் முக்கியம், உன் குடும்பமும் முக்கியம். நான் ரெண்டையும் நம்ம குடும்பமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலுமே வந்துட்டு உன்னோட சுயநலத்தை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க, சரியா? கொஞ்சம் பொறுமையா இரு, அம்மா கிட்ட கேக்குறேன். அவங்க போவேன்னு சொன்னா நானே உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், புரியுதா? மத்தபடி வேற எதுவும் பேசாத. என்னன்னு மாமா இப்படி பேசுறாங்க? அம்மா. என்னப்பா சொல்லு. அம்மா, அங்க மீனாத்திக்கு கால்ல அந்த இது கிழிச்சிருக்குன்னு சொன்னல, ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டதுல கால் ரொம்ப வீக்கமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால காலே எடுக்கிற மாதிரி ஆயிடும்னு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். வீட்டுல அங்க அப்பாயும் இல்ல, மாமா தோட்டத்திலயும் வேலையை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும், சமைக்க வைக்கலாம். அதான் நம்ம 2 பேரும் அங்க போய் இருக்கலாமான்னு சொல்லி சொல்றா. என்னமா சொல்றீங்க நீங்க? என்னது போய் அங்க இருக்கிறதா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? இப்பதானடா போயிட்டு வந்தீங்க. பாவமா சீதா அழுவுறா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம இங்க கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்கலான்னா அது அவங்களுக்கு வசதியா இருக்காதுன்னு சொல்றா. சரி என்ன பண்றது, நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம். நம்ம ஒரு பிள்ளைய போவேன்னு சொன்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு அதே நிலைமை தான். சரி நீ வேணா சீதாவை கூட்டிட்டு போய் விடு,
நீ அங்க போய் இருந்தா சரிப்பட்டு வராது, நீ இங்க இரு, சரியா? சரிம்மா. நம்மளும் எப்பயும் கை கால் சுகத்தோடையேவா இருந்துட போறோம். நம்ம வீட்லயும் பிள்ளைய வச்சிருக்கோம். நம்மளும் படுத்த படுக்கையான அந்த பிள்ளைங்க தான் வந்து பார்க்கும் வைக்கும். அடுத்த பிள்ளைக்கு நம்ம என்னத்தை பண்றோமோ அதுதான் நம்ம பிள்ளை தலையில வந்து விடியும். சரி, போயிட்டு வரட்டும். சீதா, என்ன மாமா, உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தானே? நீ இந்த மாதிரி கற்பனை பண்றத முதல்ல நிறுத்து. எங்க அம்மா ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது, சரியா? உன்னை போயிட்டு வந்தா சொன்னாங்க. உன் துணிமணியெல்லாம் எடுத்து வை, போலாம். அப்ப நீங்க வரலையா? நான் வந்து அங்க சரிப்பட்டு வராது, சரியா? புரிஞ்சுக்கோ. 10 நாள் தானே, உன் துணியை எடுத்து வை, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். 10 நாள் முடிச்சோடனே நான் கூட்டிட்டு வரேன், சரியா? போய் உன் துணிமணியெல்லாம் எடுத்து வை. மாமா, நான் மட்டும் போய் இருந்தேன்னா அங்க ஏதாவது சொல்லுவாங்க மாமா. நீங்களும் வாங்களே. ஐயோ, புடிவாதம் பண்ணாத சீதா, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு அங்க இருந்து அங்க ரொம்ப தூரம். இங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல நான் போயிட்டு வந்துருவேன், புரிஞ்சுக்கோ. உனக்கு போகணும்னு விருப்பம் தான் உன் துணிமணியை எடுத்து வை. இல்லையா, கம்மனு வீட்டோட இரு. என்னைய டென்ஷன் படுத்தாத. என்னை வேலையை நிம்மதியா செய்ய விடு, புரியுதா? சரி மாமா, கோவப்படாதீங்க. நான் கோவப்படல, நீ தான் என்னை கோவப்படுத்துற, புரியுதா? வீடுனா 1000 தான் இருக்கும், அனுசரிச்சுதான் போய் ஆகணும். உன் இஷ்டத்துக்குலாம் எதுவும் இங்க நடக்காது. என்ன சண்டை எதுவும் போட்டுக்கிறாங்களா? இப்படி கத்துற சத்தம் கேக்குது. என்னடா, என்ன சத்தம்? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அங்க வரைக்கும் கேக்குதே. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்கம்மா. இங்க பாரியா, கல்யாணம் பண்ணி வைக்கிறது 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான், இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, சரியா? ஐயோ கடவுளே, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஆம்பளையா மட்டும் பிறக்கூடாது சாமி. அம்மாவும் பாக்குறதா இல்ல பொண்டாட்டிய பாக்குறதா, இவங்க பேச்ச கேட்கவா அவங்க பேச்சைய கேட்கவா, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது. காவியா, அதெல்லாம் விடு காவியா, நான் கழுவிக்கிறேன். கம்முனு போய் உட்காரு போ. அம்மா, நீங்க ஒரு ஆள் மட்டும் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? நானும் பண்றேன். சொன்னாலே நீ கேட்க மாட்ட. தண்ணியில ஆடிக்காத, கம்முனு போ. போங்கம்மா. ஏமா புள்ளைய போய் வேலை வாங்கிட்டு இருக்க? ஐயா, நான் ஒன்னும் வேலை செய்ய சொல்லலையா. அவதான் கேட்காம வேலையை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கறா. அதுக்குன்னு படிக்கிற புள்ளைய போயிட்டு மாட கழுவ வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எமாடி காவியா, ஐயா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற? வாமா, படிக்கிற புள்ள இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாமா? மேல வா. இல்லையா, அம்மா ஒருத்தரே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான். என்ன புள்ளையோ போ, இந்த காலத்து பிள்ளைங்கள எல்லாம் மாட்டு சாணி ஆள்றதுக்கு பயப்படுதுங்க. நீ அம்மாவோட சேர்த்துக்கிட்டு மாட்டை கழுவிக்கிட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கஷ்டம் தெரியல, இப்போ அம்மா கஷ்டம் தெரியுது, அதான். பரவாயில்லம்மா, நீ எல்லாம் பொழைச்சுக்கோமா. நீ எங்கிட்டு போனாலும் நல்லா இருப்ப இந்த குணத்துக்கு. அப்புறம் ஏதோ காலேஜுக்கு துணி எடுக்கணும் அப்படி இப்படி காசு வேணும்னு கேட்டியேம்மா, அது வாங்கிக்கிறீங்களா இல்ல வாங்கிட்டீங்களா வீட்டுல? ஆமாங்கய்யா, வேணும்யா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏண்டி, வருஷம் வருஷம் காலேஜுக்கு புது துணி தான் வேணும்னு அடம் பிடிப்ப, இன்னைக்கு என்ன வேணான்ற? இல்லம்மா, துணியெல்லாம் வேண்டாம், அதான் இருக்கிறது இல்ல, அதுவே போதும். மாடி, நானே செலவு பண்றேம்மா, துணியை எடுத்துக்க. உங்க அம்மா கஷ்டப்படுத்த வேணானா? இல்லைங்கய்யா, அம்மாவை இதுக்கு முன்னாடி வேணா நான் கஷ்டப்படுத்திருக்கலாம், இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னோடத நான் பாத்துக்கிறேயா, வேணாயா. என்னோ பொண்ணோ போமா. இந்நேரத்துக்கு எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருந்திருந்தா இந்த மாதிரிதான் நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கும். உன்னை பார்க்கும்போது ஆசையா இருக்கு, நமக்கு புள்ளையே இல்லைன்னு. சரி வாரம்மா, பார்த்து பத்திரமா போங்க. சரிங்கய்யா. ஏமா, துணி எதுவும் எடுத்துருக்கலாம்ல? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி தான் என்னால நீங்க எல்லாத்தையும் இழந்து கடனாளி ஆனீங்க. மறுபடியும் உங்களை நான் எங்கேயும் கடனாளியா நிக்க வைக்கலம்மா. ஐயோ ஐயோ. ஏம்மா, அவர் சொன்னாரே புள்ள இல்லைன்னு, என்னம்மா அது? அதுவா, அவங்கள 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து பிள்ளையே இல்லையாமா. அதனால அவர் இப்படித்தான், எந்த பிள்ளை படிக்கிறேன்னு சொன்னாலும் உன் வயசுல இருக்கவங்களுக்குலாம் தன்னால வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ சரிம்மா. முடிஞ்சா அவங்க வீட்டிலும் போயிட்டு கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு வா, சரியா? அப்பதான் அவங்களுக்கும் புள்ள இல்லைன்ற கவலை எதுவும் இருக்காது. சரிம்மா. சரி, வேலையை பாரு. அம்மா 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 அம்மா. எம்மாடி, அம்மா சீதா வந்துட்டியம்மா? எப்படிமா இருக்கு இப்ப காலு? இப்ப பரவாயில்லையா? என்னத்தம்மா சொல்றது, காலு தான் ரொம்ப வலிக்குதுமா, முடியல எனக்கு. அத்தை, டாக்டர் என்ன சொன்னாங்க? இந்த 1 நிமிஷம் மாப்பிள்ள எந்திரிச்சுக்கிறேங்க. ஐயோ, எந்திரிச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, படுங்க படுங்க.
என்ன மாப்பிள்ள, என்னால தான் உங்களுக்கு சிரமம். இதுல என்னத்த இருக்குது? நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா தானே, உங்களையும் நாங்க தானே பாத்துக்கணும். இல்லை மாப்பிள்ள, இப்பதான் இங்க இருந்துட்டு போனீங்க, மறுபடியும் இங்க வந்து இருந்தா வீட்டில் எதுவும் சொல்ல போறாங்க. அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்லல, போயிட்டு சீதாவை விட்டுட்டு வான்னு சொன்னாங்க. என்னது, சீதாவை விட்டுட்டு போறதா? அப்ப நீங்க இருக்கலையா? இல்லத்த, வேலை இருக்கு அதான். ஏன் மாப்பிள்ள, சீதா மட்டும் கல்யாணம் முடிஞ்சு இப்படி வந்து இருந்தா எதுவும் சொல்லுவாங்க மாப்பிள்ள. நீங்களும் இங்கே இருங்க மாப்பிள்ள. இல்லத்த, அது சரியா வராது. புரிஞ்சுக்கோங்க. சீதா சொல்லி புரிய வை, சரியா? சரிங்க மாமா. வேற ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கூப்பிடு, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரி. அத்தை, எதுவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள்ள. உங்க மாமா தான் கடையில வாங்கிட்டு வந்தாரு, 2 நேரமும் கடையிலே தான் சாப்பிட்டோம். கடையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? அப்படி உடம்பு சில நேரத்துல கடையில சாப்பிட்டா அது சரிப்பட்டு வராது. சீதா, அத்தைக்கு நல்லா ஏதாவது காரசாரமா சமைச்சு வை, சரியா? நீங்களே இருந்து சாப்பிட்டுட்டு போங்களே மாமா. இல்ல சீதா, அங்க எனக்கு வேலை வேற, நீ வேற அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு கூப்பிடவும் நானும் அதை தான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். சரியா? பாரு, பத்திரமா இரு, நான் போயிட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரிங்க மாமா. அத்தை, பார்த்து பத்திரமா இருங்க, மாமா கிட்ட சொல்லுங்க வந்துட்டு போனேன்னு. வரேன். சரிங்க மாப்பிள்ள. ஏண்டி இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை போய் வழி அனுப்பி விட்டுட்டு வா போ. சரிம்மா. மாமா, எனக்கு உங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் மாமா. ஹே, 10 நாள் தானே, அதெல்லாம் சட்டுன்னு போயிடும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாமா. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன். டெய்லி ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க. சரி, கண்டிப்பா ஃபோன் பண்றேன். நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீயும் நேரத்துக்கு சாப்பிடு, அத்தையும் நல்லா கவனிச்சுக்கோ. டெய்லி உங்களை பார்க்காம இருக்க முடியாது, வந்துட்டு மட்டும் போறீங்களா? என்னால தான் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, பட் என்ன பண்றது, பாத்துக்கலாம். வரேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா என் ஆசை பொண்டாட்டியை வந்து பார்த்துட்டு தான் போவேன். ஓகேவா? நிஜமாவா? நெசமா தான் என் ஆசை மறிக்கொழுந்து. நீ பார்த்து பத்திரமா இருக்கணும், எங்கிட்டும் போயிட்டு இருக்காத, மழையெல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன், ஃபோன் பண்றேன், சரியா? சரி மாமா. சரி, அப்ப நான் போயிட்டு வரவா? 10 நாள் தான் இருப்பேன், அப்புறமேட்டுக்கு நான் உடனே வந்துடுவேன். நீங்களும் வந்து கூட்டிட்டு போகலைனாலும் கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போயிருவேன். ஓகேவா? வா. அப்படியே தூக்கிட்டு போங்க. ரொம்ப தாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். சரி வா. கையில் மிதந்த கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் மிதந்தும் கணக்கவில்லையே, உடையாய் செய்த சிலையானி. பாய் மாமா. பாய் செல்லக்குட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் கனிஷ்கா. இந்த வாழ்த்துக்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இது ஒரு திருமண வாழ்த்துக்கள் சதீஷ் பிரியா சிஸ்டருக்கு. சதீஷ் அண்ணா வந்து இப்போது நம்மளோடைய இல்லை, இருந்தாலும் அவங்களோட நினைவுகளோட வாழக்கூடிய பிரியா சிஸ்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சதீஷ் அண்ணா இங்கே இல்லைனாலும் எப்பயும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை